கனெக்ட் வச்சா இன்னைக்கு என்ன பண்ணுவோம்? விஸ்வானத் அண்ட் சன்ஸ் டீசர் பார்ப்போம். 3 நாள் ஆச்சு வந்து 6 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ வாங்க பண்ணுவோம். ரியாக்ட் பண்ண முடியல, ரொம்ப பிஸிங்க, அதான் பண்ணுவேன். ஸோ நல்லா லேட் ஆகலை. ஸோ 3 நாள் ஆச்சு. வா பார்ப்போம். இதோட போஸ்ட் வந்துச்சு, செம்மையா இருந்துச்சுங்க, ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த லுக்காக இருக்கட்டும், அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு 2 போஸ்ட் பார்த்தேன், செம்ம க்யூட் ஆயிடுச்சு. மமிதா பைஜு தான் இதில் ஹீரோயினாக போட்டிருக்காங்க. அப்புறம் வெங்கி அட்லூரி சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஜிவி மியூசிக்கில். ஸோ வாங்க பார்ப்போம். 3, 2 go. சஞ்சய் விஸ்வநாத் இது வரைக்கும் எத்தனையோ பிஸ்டல் காம்படிஷன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா இப்போ வேற, கண் பார்வைக்கு 20ல இருக்கிற ஃபிட்னஸ் இருக்காது. This is Maddie. பெரிய ஃபேமஸ் லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணும். நாம தான் பெரிய ஆள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் இப்படிதான் நம்மளை விட பெரிய ஆள் இருக்காங்கிறத காட்டுவான். எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். என்னடா எங்க இருந்துடா இவளை புடிச்சிட்டு வந்த? லவ்வா? ரொம்ப ஒட்டாத, அப்புறம் கஷ்டமா இருக்கும். 20 வயசு சின்னவா. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். ப்ளீஸ் நீ ஒரு சொடுக்கு போட்டினா உன் வயசு பசங்க நீ நான் வந்து விழ போறாங்க. வேணும்னா இன்னும் 4 சொடக்கு போடுறேன், நீ விழு போதும். ஆடியோ மியூசிக் ஓகே, செம்மையாக இருக்கு டீசரு. அது என்னன்னு தெரியல, சூர்யா சார் அப்போ யங்கா போயிருக்காங்க, எவ்வளோ வயசானாலும் இப்படியே பண்ணிடுவாங்க, செம லுக்கு. ஸோ அமிதா பைஜன் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அப்புறம் டீசர் ரொம்ப ஃபுல்லாக ரிச்சாக தான் காமியிருக்கேன், ஃபுல் ஆஃப் மணி. ஸோ செம. வெங்கி அட்லூரி சார் படம் ஏதோ 2 படம் சூப்பராக இருந்துச்சு. பிளாக் மிட்டாய், வாத்தி படம், வாத்தின்னு ஒரு படம் இருந்துச்சு, தனுஷ் நடிச்சார், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் சொல்லிக்கிற மாதிரி ஸ்டோரி. அப்புறம் லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், எவ்வளோ படம் வேணால் இருக்கட்டும், ஆனால் இந்த 2 படம் தான் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் தான் இது இன்னொரு படம். ஸோ லெட்ஸ் வெயிட், இது எப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதை கிரியேட் பண்ண போகிறாங்க, பட் சூப்பர். அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இன்ஸ்டாவில் போய் பார்த்தேன், டக்குன்னு ஷாக் ஆகிட்டேன். நான் போய் யூடியூப்கிட்ட போய் பார்த்தேன், அவனை இந்த படத்தில் இருக்கான்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவன் ஏதோ 3 படம் ஒர்க் பண்ணியிருப்பான். அகில் இன்னும் கான்சிட்டி, ஹாப்பிராஜ், அப்புறம் இதா தெரிலங்க. அஃப்கோர்ஸ் இருப்பான், நம்புறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேஸ்ட் வெயிட் ஃபார் டீசர். ரொம்ப இதாக கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, ஸோ ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. ஒரு ராதிகா மேம் ரொம்ப பாவம். Let's wait how is the movie is going to be. What is the story behind this? Let's check. If the trailer comes only, we can see what's the main story. So, in the video, subscribe to my channel.